எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே எனக்குள்ளே வாருங்கப்பா, எனக்குள்ளே வாங்கப்பா. நீ உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு நீ தந்தரே இருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே தங்கும் போது, எங்கள் இதயத்திலே தங்கும் போது, அவருடைய ஆலயமாய் அங்கு மாறும் போது, ஓ எங்களுக்குள்ளே காணப்படும் எல்லா சத்துடைய கிரியைகளை முறியடி
பூமியிலே எங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் பிதாவுக்கு பிரியமானது குமாரனுக்கு பிரியமானது எங்களுக்கு கற்றுத் தருகிறார். இந்த ஆவியானவர் எங்களுக்கு அவசியம் அப்பா. இந்த ஆவியானவர் எங்களுக்கு அவசியமானவர் அப்பா. நீங்க எங்களோடு கூட இடைவிடுங்க அப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதையோ, என்னிலிருந்து எடுத்து போடாதையோ. ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை தேவனுக்கு கேட்ட பரிசுத்தத்திலே எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு எனக்கு இப்படி ஆவிகளுக்கு தாங்கப்பா. இது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவங்க ஆண்டவர் சொல்ல தாகம் முழுவதுமே என் தண்ணீரை ஊற்றுவேன் நிச்சயம். வாஞ்சியுள்ள ஆத்மாவை கத்தனீர் திருப்தியாக்குகிறவராக. ஓ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஓ தேவனுடைய வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் ஆமென் என்று பலிப்பதாக. அவரை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்தில் இருந்த ஜீவத்தண்ணீர் புறப்படும். அவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் எப்படி என்று சொன்னார் என்றார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில் தேவன் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். விசுவாசம் உள்ள நீ தேவன் எதை கேட்குதோ அதை பெற்றுக்கொள்ள என்று விசுவாசிங்க. தீபாலா பாதரா பாதியாதுரானா தீமானாமா ஷகாலபா ரமக்கல தியாலரபரபம் யரபரபரபம் ரீனியானா தரமனாமா ஷகானதொரு தியாக்கலதொரு போயரபா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு விட்டாங்க விடுதலை உண்டு. ஓ கொண்டு வெண்டு ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, ஓ வியாதியிலிருந்து விடுதலை, ஆண்டவரே கருத்தொழிலிருந்து விடுதலை. என் தேவன் எனக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பிசாசுடைய பிடியிலிருந்து எனக்கு விடுதலை, மந்திர சூரிய கட்டிலிருந்து எனக்கு விடுதலை, செய்வனிலிருந்து எனக்கு விடுதலை. விடுதலை கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு சமாதானம் சந்தோஷத்தையும் கட்டளையிடுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்பா உடைய ஆவியை அளவில்லாமல் எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. அப்பா உடைய ஆவி எங்களுக்கு மேல அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. உடைய ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்யும். மனுஷன் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது, பிசாசன் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. அப்பா நீங்க தான் எங்களை ஆளுகை செய்யணும். நீங்க ஒருவர் தான் எங்களை ஆளுகை செய்யணும். எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தீமைக்கு எங்களை விலக்கி ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட நீங்க வாசம் பண்ணுங்க, எங்களோடு கூட வாசம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் எங்களுக்குள்ளே வாழட்டும். கண்களிலே பரிசுத்தம் ஆண்டவரே, இதயத்திலே பரிசுத்தம். ரிபாகா சோதன்யா கானா ரிஹானா ஹோஸ்லாலா ஹோத்தரயா தராபா கானா காத்தியானா ஹோத்தரபா. அப்படியே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே கையின் கிரியைகளிலே ஆண்டவரே பரிசுத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் நடத்தையிலே ஒரு ஆண்டவரே உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றிலும் முற்றிலுமா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. சிந்தை செயல்கள் நடத்தைகள் பேச்சில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் விலகட்டும். ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் வந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்வாராக. நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். பரிசுத்த ஆவியின் தங்குகிற ஆலயமாய் மாறுகிறோம். எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய துதி கன மகிமையெல்லாம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் 1ஆம் தேதி பேசின வார்த்தையை பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கோ உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எப்படி கேட்கிறாரு? உத்தம இருதயம். என்ன கேட்கிறாரு? உத்தம இருதயம். அப்படி உத்தம இதயத்தோடு தம்மை பற்றிக் கொள்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை அவர் விளங்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. அவருடைய கண்ட பூமி எங்கோ உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சென்ற வாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சென்ற வாரத்தில் நாம் பார்த்த வார்த்தை என்ன? யோபு 2ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. நன்றாக கவனிங்க. ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்க, இதோ தேவன் உத்தமமானவருக்கு உத்தமனை, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. அவர் ஒரு நாள் உத்தமர்களை அவர் வெறுத்து தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர்களை எல்லா தீமைக்கும் அவர்களை விலக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரண்டாவது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாதவர்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாரா? கை கொடுக்கவே மாட்டாராம். ஹல்லேலூயா. நாம் உத்தமர்களாய் இருப்போம், தேவன் நம்மை ஒரு நாளும் வெறுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 32ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் வாசிப்போம். 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் வாசிப்போம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவருடைய நாமம் என்ன? கன்மலை. அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இதனாலதான் இங்க சொல்லுகிறாரு, நான் கர்த்தர் என்ன பண்ணுவேன்? அவருடைய நாமத்தை பிரசித்த பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமம் என்ன? அவர் கன்மலை. அவருடைய நாமம் என்ன? அவர் கிரியை உத்தமமானது. அவர் நாமம் என்ன? அவர் வழியில் எல்லாம் நியாயம். அவர் நாமம் என்ன? அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நாமம் என்ன? அவர் நீதியும் செம்மையுமானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்குது? நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்க. நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்க. இப்பொழுது இந்த வார்த்தை தொடர்பாக தான் நாம் இப்பொழுது ஒருத்தரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை சொன்னா அதை நிறைவேற்றுவார். அவர் உத்தம குணம் உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால சொல்றது, அவர் கிரியைகள் எல்லாம் உத்தமம் என்று நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஹல்லேலூயா. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவுமாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். நன்றாக கவனிங்க. இங்க சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் கிரியைகளிலே அவர் எப்படிப்பட்டவர்? உத்தமர். அவர் கிரியைகளிலே அவர் உத்தமர். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப கோத்திர பிரபுக்கள் எத்தனை பேரு? 12 பேர். ஹல்லேலூயா. கீழே பாத்தீங்கன்னா அத்தனை வசமா பாத்தீங்களா? 4 இருந்து 16 வசனங்களை வரைக்கும் பார்க்கும் பொழுது 12 கோத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்கிறாரு. அதில் உள்ள ஜனங்களை என்ன பண்றாரு? ஆண்டவர் அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. இவை எல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனை பேர் போறாங்க பார்க்கிறதுக்கு? 12 பேர் போறாங்க. அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கிறதுக்கு எத்தனை பேர் போறாங்க? 12 பேர் போறாங்க. இப்ப நம்ம பார்க்கலாமா? 32-33 வசனத்தை பார்க்கும் பொழுது அதிலே 32-33 வசனம், அங்க போய் வந்தவங்க சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த
அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சதர் பிறவியான ஏனாக்கின் குமாராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஹல்லேலூயா. போன எத்தனை பேரு? 12 பேர். இதுல 10 பேர் சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 பேர் சொல்றாங்க இந்த வார்த்தையை. துச்செய்தி என்ன பண்றாங்க? அந்த இடத்துல பரவ சொல்றாங்க. ஆனா இன்னும் 2 பேர் யார் தெரியுமா? காலேபும் யோசுவாவும். நன்றாக கவனிங்க. இந்த வசனத்தை இங்க பார்க்கும் பொழுது நன்றாக கவனிங்க. அங்க பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது படிங்க. தேசத்தை சுற்றி பார்த்து வந்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஹல்லேலூயா, துர்ச்செய்தியை பரப்பினவங்க எத்தனை பேரு? 10 பேரு. ஆனா 2 பேர் என்ன பண்றாங்க? தன் வஸ்திரத்தை என்ன பண்றாங்க? கிழித்து கொள்ளுறாங்க. இவங்க பேசுற பேச்சு எப்படியா இருக்கு? அது அவதூறா இருக்கு. ஹல்லேலூயா. அங்க சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க நல்லா. அங்க சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அவர்கள் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் வந்து சுற்றி பார்த்த தேசம், சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். எப்படிப்பட்ட தேசம்? மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. 10 பேர் வந்து எப்படி சொன்னாங்க? துர்ச்செய்தியை பரம்ப செய்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள கூட போன இந்த 2 பேர் மாத்திரம் எப்படி சொல்றாங்க? அந்த தேசம் நல்ல தேசம். அது நாங்க பார்த்து வந்தோம். அது எப்படி இருந்தது? நல்ல தேசமா இருந்தது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் சொல்லுகிறாரு, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தான், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போவார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்கு விரோதமா சொல்லுகிற காரியம் பாருங்க. அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவளுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. இவங்க எப்போ அந்த இடத்த போய் கால் வைக்கிறாங்களோ அவங்க காத்த நிழல் என்ன பாச்சா? அவங்கள விட்டு ஓடி போச்சான். அதனால நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 பேர்கிட்ட சொல்றாங்க. அப்பொழுது அங்க பாருங்க, நன்றாக கவனிங்க. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாருக்கும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துர்ச்செய்தியே செய்து சொன்னவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கெப்பாசிட்டி அதிகமாயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த 12 கோத்திரத்துல போன 12 பேர்ல 2 பேர் தான் நல்ல செய்தியை சொல்றாங்க. ஆனா 10 பேரு சரி யாரு? இப்ப குறிப்பா சொன்னீங்க எந்த காலத்தை பாத்தீங்கன்னா 10 பேர் சொல்றது நம்ம ஏத்துப்போமா, 2 பேர் சொல்றது ஏத்துப்போமா? ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? அந்த 10 பேர் சொல்றது என்ன பண்ணாங்க? ஏத்துக்கிறாங்க. அது நிமித்தம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? கல்லெறிய சொல்றாங்க. ஹல்லேலூயா. இந்த 2 பேர் சொன்ன நல்ல வார்த்தை நிமித்தம் கர்த்தருடைய மேலும் அந்த இடத்துல இறங்கினது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவங்க சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அங்க என்னாச்சு? உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாகவும் காணப்பட்டது. அங்க சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு எது வரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள். ஆண்டவர் மனம் வந்து சொல்ற, இவங்களை நான் அற்புதமா அதிசயமா வழிநடத்தினேன்,
அதெல்லாம் கண்டும் இன்னும் அவர்கள் விசுவாசியாக இருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன நடக்குதாங்க என்று பார்க்கும் பொழுது தொடர்ந்து பாருங்க. 22ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது 10 முறை என்ன பண்ணாங்களா? என்னை பரீட்சித்து பார்த்த மனிதர் ஒருவரும் அவர்கள் தங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எத்தனை முறை பரீட்சை பார்த்தாங்களா? எத்தனை பேர் துச்செய்தியை சொன்னாங்க? 10 பேர். நல்லா கவனிங்க. 10 முறை என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபமும் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். போய் வந்த அந்த 12 கோத்திரத்துல அந்த 10 பேரையும் அந்த கோத்திரத்தில் பிரித்தெடுத்து சொல்லுகிறார். அவர்களும் அதிலே காண மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது என்ன காரியங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய தாசனாகிய காலே பேரே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரத்துக் கொள்வார்கள். கரதட்டி ஆண்டவரை நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபாகமம் நாம் திரும்ப எடுத்து உபாகமம் 1ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிப்போமானால், உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய ஒருவரும் என்ன பண்ண மாட்டாங்களா? காண்பதில்லை என்று அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த அந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார்னா தவறவே மாட்டார். அது மாத்திரமல்ல, அவர் ஆணையிட்டார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து அங்க பார்க்கும் பொழுது என்ன நடக்குது என்று பார்க்கும்போது ஹல்லேலூயா, அது 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 3:28 யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது யோசுவாவுக்கும் காலேபுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த தேசத்தை அவங்க போய் பிரவேசிப்பாங்கன்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, காலேபை விசேஷமா ஆண்டு சொன்னாரு. அவன் உத்தம குணம், அதன்படி அவனும் அவனுடைய பிள்ளைகளால என்ன பண்ணுவாங்க? சுதந்திரத்துக் கொள்வாங்க. அதை காட்டிலும் இங்க பார்க்கும் பொழுது யோசுவா அதுல போயிட்டு அவர்கள் என்ன பண்ணுவான்? அதை அவர் பங்கிட்டு கொடுப்பான். யாரு? யோசுவா அதை பங்கிட்டு கொடுப்பான். இங்க அப்ப மோசே என்னாரு? ஹல்லேலூயா. யோசேப்பு மோசே கிட்ட ஆண்டு சொன்னாரு, நீ அதை காண்பாய், ஆனால் அதுல என்ன பண்ண மாட்டேன்? பிரவேசிக்க மாட்டேன். அதனால ஆண்டு சொன்னாரு, யோசுவா அங்க போவான். இன்னும் அவரு மோசே என்ன பண்ணல? மறிக்கல. ஆனாலும் ஆண்டு சொல்றாரு, யோசுவா தான் அதை போய் பங்கிட்டு கொடுப்பான்னு சொல்றாரு. கரந்தட்டி ஆண்டு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாம் நாம் சுதந்திரத்துக் கொள்ளும் போது அதை நாம் உண்மையாகவே தேவன் அதை நமக்கு கொடுப்பார். அதை நாம் விசுவாசி அவர் போனார் கேட்கிற வார்த்தை கூட உங்களுக்கு அது என்ன ஆயிடும்? சித்தியாது போகும். அது வராது. விசுவாசம் உள்ள கேளுங்க. ஏன் கேட்கணும்னா, ஆண்டுடைய நாமம் எப்படியா இருக்குது? அது உத்தமம், அவர் நீதி, அது நியாயத்தை அவர் கடைபிடிக்கிறவர். அது சொன்னார், அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லுகிற ஒரே காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது யோசுவா 14ஆம் அதிகாரம், ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ
இங்க யார் சொல்றான்? நல்லா கேளுங்க. இங்க வந்து கானான் தேசத்துல அவங்க போய் என்ன பண்றாங்க? சுதந்திரிச்சாங்க. சுதந்திரிச்ச உடனே அங்க சொல்லுகிற ஒரு காரியம் யார் சொல்றா? காலேப் வந்து யோசுவா கிட்ட சொல்றாரு. இப்ப யோசுவா தான் என்ன பண்றாரு? நிலத்தை என்னது பண்ண போறாரு? பங்கிட்டு கொடுக்க போகிறாரு. அந்த இடத்துல காலேப் சொல்லுகிற ஒரு சாட்சி, காலேப் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று நான் பார்க்கும் பொழுது இப்ப படிப்போம். என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இதயத்தை கரிய பண்ணினார்கள். நானும் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி. நன்றாக கவனிங்க. காலேப் சொல்லுகிற ஒரு சாட்சி அதுதான். என்னோட கூட வந்தாங்க, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை என்ன பண்ணாங்க? துர்ச்செய்தியை சொல்லி அவங்க இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானும் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்த 2 வசனம் மாத்திரம் உங்களுக்கு வந்துனே இருக்கணும். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உத்தமர்களை அவர் என்ன வந்தார்? என்ன பண்ண மாட்டாரு? வெறுக்க மாட்டாரு. அவர் உத்தம குணமுள்ளவர். ஹல்லேலூயா. அதனால அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நிறைவேற்றார் வல்லவராய் இருக்கிறார். அது நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன். இங்க சொல்லுகிற வார்த்தை பாருங்க. காலேப் யோசுவா கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம், நான் கர்த்தரை எப்படியா பண்ண? என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். ஹல்லேலூயா. மோசே இருந்தப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை எனக்கு என்ன பண்றாரு? சொல்லி எனக்கு ஆணையிட்டாரு. இப்போது நீ தேசத்தை பங்கிட வந்திருக்கிற, அது நிமித்தம் அந்த வார்த்தையை நீ நினைவு கூர்ந்து எனக்கு என் பிள்ளைகளுக்கான தேசத்தை என்ன பண்ண? பங்கிட்டு கொடு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன்னா, எந்த ஒரு காரியமும் நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார், நம் சிந்தையை பார்க்கிறார், நம் செயலை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமானவர்களா நடந்து கொள்கிறோமோ அவ்வளவுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏனோ தானம் என்று நானும் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா எதையும் தேவனிடத்துல என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் உத்தமப்படுவார். உத்தமர்களை அவர் ஒரு நாள் வெறுக்க மாட்டார். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கவும் மாட்டார். ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலேப்பு, நான் உத்தமமா இருந்தேன், ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி சொன்னாரு, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பேன்னு ஆணையிட்டாரு. அதை சொல்லி என்ன பண்றான்? அங்க சொல்லுகிறான். அப்பொழுது அங்க பார்க்கும் பொழுது தொடர்ந்து நம்ம 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது வாசிங்க. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே எப்னேயின் குமாரனாகிய காலேப்புக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனோக்கின் தகப்பனாகிய எபிரோனின் யூதா புத்திரரின் நடுவிலே பங்காக கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுதான். அதை அவர்கள் என்ன பண்ணாங்க? சுதந்திரிச்சு கொண்டாங்க. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன பண்ணாது? அது வீணோகதாய் போகாது. உங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அந்நாளிலே அது என்ன பண்ணும்? நிறைவேறும். நீங்க எப்படி ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றுகிறீர்களா? இல்ல ஏனோ தானம் என்று கடமைக்கு தேவனுடைய சமூகத்தில் நீங்க வருகிறீர்களா? நன்றாக கவனிங்க. உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி அவன் பங்கிட்டு கொடுத்தான். அவனும் அவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணாங்க? இதை என்ன பண்ணாங்க? அதை சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறாரு? ஆதலால் கேனானாகிய எப்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அதை என்ன பண்ணாங்க? சுதந்திரத்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிறது. அவருடைய நாமம் அவர் கண்மலை.
அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:30 நாம் வாசித்து முடிக்கலாம். யாரும் இருந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் அது புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த காலேப் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் நம்பினபடினாலே அதை சொந்தெடுத்துக் கொண்டான். எல்லாவற்றையும் காட்டிலும் அவன் உத்தமனாய் தேவனை பின்பற்றினது நிமித்தம், உத்தமனாய் தேவனை நம்பினது நிமித்தம் அதை அவன் சொந்தெடுத்துக் கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே சற்று சிந்தித்து பாருங்க. நாம் யாரும் பேர்ந்திருப்போமா? ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலேப் யோசுவாவை போல நான் உத்தம இதயத்தோடு ஆண்டவரே உம்மை தேடணும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் வரணும். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை பாடி துதிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறது அல்ல. ஆண்டவரே, எங்களை உள்ளந்திரங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவரத்துல கேட்கும் போது உண்மையாகவே உங்கள் உத்தம குணத்தை பார்த்து அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே கடந்து வருகிறது. அதை சுதந்தித்துக் கொள்ளுங்க. அவருடைய நாமம் ஒரு நாளும் தூசிக்கப்பட அவர் விடவே மாட்டார். அவர் செயல்களில் வல்லவர், அவர் நீதியுள்ளவர், அவர் நியாயக்கேடு இல்லாதவர். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
தேவனா ஆமென் தேவனா ஆமென் ஜெயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே ஆமென் தன்சனா கொள்ளுவேடா ஆமென் தன்வழி கலிலா நடந்திடுவே ஹalleluya கர்த்தருக்காக செல்லுமா ஆண்டவரே என் தேவனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் அவருடைய வசனத்தை நான் கைக்கொள்ளுவேன் அந்த உத்தமமாய் பின்பற்றின அந்த காலேப் யோசுவாவை போல ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே நாங்களும் உத்தமமாய் பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருக்க உம்முடைய வசனத்தை நாங்கள் கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரின் பேர் ஆண்டவரே தனித்தனியாக ஆசீர்வதியும் இங்க வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதா கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா அவருடைய எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரோட குழப்பங்கள் தீரட்டும் சிந்தைகள் செயல்கள் ஆண்டவர் எல்லாம் புதிதாகட்டும் இயேசுவின் நாமத்தினால அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் வீட்டில் காணப்படுற எல்லா சமாதான இன்மையை மாற்றி போடுவீராக நீர் அவர்களை ஆசீர்வதியும் உங்களுடைய நாமத்தில் மகிமைப்படுத்திக் கொள்ளும் அதை விசேஷமாக பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை நீர் அங்கீகரியும் அதை ஆசீர்வதியும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே ஆண்டவரே விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் பெருக செய்கிற தேவனே அப்படியாய் பெருக செய்யுங்கப்பா அவள் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதியும் அப்புறத்தில் தண்ணீரை ஆசீர்வதியும் அவள் சரீரத்திற்கு வேண்டிய சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் இந்த தேசத்திலே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க உம்முடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள உதவி செய்வீராக இது நிமித்தம் நாமும் மையப்படட்டும் எங்களை தரை மட்டும் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென் நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என் மூலமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே நம்ம கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நீங்காத பாதுகாப்பும் சமாதானம் சந்தோஷமும் இயேசு இரண்டாம் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya